அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி மூதான்வகம். ஸ்ரீ குருப்பியோ நமக. கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று பரிவா காஞ்சிபுரத்தில் இருந்த சமயம் ஒரு பாட்டி காஞ்சிபுரத்துலேயே இருக்கா. அந்த பாட்டி நமஸ்காரம் பண்ணுறா. பாட்டியை எப்படி இருக்க அப்படிங்கிறா பெரியவா வாஞ்சையாக கேட்குற, எப்படி இருக்கே அப்படின்னு. ஏதோ இருக்கேன் அப்படின்னு பாட்டி விட்டேத்தியாக சொல்கிறா. ஏன் என்னாச்சு அப்படிங்கிறா பெரியவா. உன் ஸ்வீகாரம் எப்படி இருக்கான் அப்படிங்கிறா. ஏதோ இருக்கான் அப்படிங்கிறா பாட்டி. நீ தானே பிடிப்பே இல்லைன்னு, உனக்கு ஒரு பிடிப்பு இருக்கட்டுமேன்னு அவனை அமுச்சு வச்சேன், உனக்கு ஒத்தாசையா அப்படின்ற. ஏதோ இருக்கான் அப்படிங்கிற பாட்டி. அப்புறம் என்ன விசேஷம் அப்படின்னு பெரியவா கேட்குறான். இல்லை, வீடெல்லாம் ஒரே ஒழுகிறது, மழை பெஞ்சா ஒரே ஒழுகிறது வீடு அப்படிங்கிற பாட்டி சொல்கிறான். எல்லாரும் சுற்றி இருந்தவாள்லாம் பார்க்குற ஆச்சரியமா, இப்படி பாட்டி உரிமையோடு பேசுகிறாளே, அதை விட மோட்சத்தையே கொடுக்கிற அந்த ஈஸ்வரன்ட்ட வீடு ஒழுகிறதுன்னு கேட்குறாளே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இங்கே ஏது காஞ்சிபுரத்தில் வீடு மழை காஞ்சிபுரமே காஞ்சி கிடக்கு, எங்கேருந்து மழை வருது அப்படின்றா பெரியவா. பேஞ்சுதே நேற்று கூட ஒரே ஒழுகிறது வீடு அப்படிங்கிறா பாட்டி. அப்படியா, சரி பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற. என்னென்னா, பாட்டி மடத்தோட வீட்டில் இருக்கான். மடம் ஒரு வீடு பாட்டிக்கு கொடுத்துருக்கு. எதனால் அப்படின்னா, பாட்டி சின்ன வயசுலேயே அவளுடைய கணவனை இழந்துட்டான். நிறைய சொத்து பாட்டிக்கு, எக்கச்சக்க சொத்து. சின்ன வயசுலேயே இப்படி இருந்தால் உறவுக்காரெல்லாம் விடுவாளா? சொத்து அபகரிக்கிறதுல தான் இருந்தா. அதனால் பாட்டி கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பாட்டி என்ன பண்ணுறா, காஞ்சிபுரத்துக்கு வந்தபொழுது பெரியவாள்கிட்ட சொல்கிறா, என் சொத்தெல்லாம் காமாட்சிக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறான். பெரியவா எவ்வளோ மறுத்தும் பாட்டி கேட்கல. இல்லை காமாட்சிக்கு எடுத்துக்கோங்க என் சொத்தெல்லாம் அப்படின்னு சொல்லிடுறான். சரின்னு உடனே அதனால தான் பெரியவா பாட்டிக்கு மடத்தில் நிறைய வீடுகள் இருக்கும், மடத்து சிப்பந்திகள்லாம் தங்குற மாதிரி. அந்த மாதிரி ஒரு வீடு காலியாக இருக்கிற வீட்டை பாட்டிக்கு கொடுத்து அங்கே கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு பாட்டிக்கு மடத்தில் வீடை கொடுத்துட்டு அவன் அந்த சொத்தை காமாட்சிக்காக எடுத்துக்கிறான். ஏன்னா பாட்டி தான் கம்பல் பண்ணுறா, அதனால் எடுத்துக்கிறான். அதனால் பாட்டிக்கு அங்கே வீடு கொடுத்துருக்கா. பாட்டி அங்கே சின்ன வயசில் வந்த பாட்டி இப்போ பாட்டி ஆகிற வரைக்கும் அங்கேயே தான் இருக்கா. அதனால் அந்த உரிமை பெரியவாளிடமும் சரி, மடத்துலேயும் சரி. சரிப்போ, நான் சரி பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறா. பாட்டி ஓரமாக போகிறா. அதுக்குள்ளேயும் மடத்தில் காமாட்சிக்கு உற்சவத்துக்கு பத்திரிக்கை கொண்டு வைக்கிறான். என்னது இது அப்படின்னு பெரியவா கேட்குறா. காமாட்சி உற்சவம் அப்படின்ற. கலெக்டருக்கு வச்சாச்சு, இவாளுக்கெல்லாம் வச்சேளோ. அப்போ 2 பெரியவாளும் பக்கத்தில் இருக்கா, புது பெரியவா பால பெரியவா. இவாளுக்கெல்லாம் வச்சாச்சு. சரி, அதனால எனக்கு கடைசியில் கொண்டு வச்சேளாக்கும். இவன் எங்கே போகிறான், மடத்தோடு தானே கிடக்கான்னு எனக்கு கடைசியில் வச்சேளாக்கும் அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்குறா. இவன் தப்புங்கிறாவா. அப்புறம் பெரியவா அதை எடுத்துக்கிறா. அந்த வந்தவர் மடத்து சிப்பந்தி தான். அவர்கிட்ட கேட்குற, நீ ஒரு நிமிஷம் இரு, நீ எங்கே கொடுத்துன்னு இருக்க நீ இப்போ? ஏதோ ஒரு பேர் சொல்கிற, மடத்தில் காஞ்சிபுரத்தில் ஏதோ ஒரு பேர், அந்த தெரு பேர் சொல்லி அங்கே இருக்கேன் அப்படின்னு, அங்கே ஒரு ஆற்றுல இருக்கேன் அப்படின்னு. அங்கே 2-3 வீடு உண்டே. பெரியவாளுக்கு காஞ்சிபுரத்தில் எல்லா வீடும் தெரியும், எந்தெந்த வீட்டில் யார் இருக்கா அப்படின்னு எல்லாம் தெரியும். அங்கே 2-3 வீடு உண்டு, அங்கே கீழையும் மேலேயுமா. இருக்குது பெரியவா. அங்கே யார் இருக்கா? சுப்புராமன் அவள் குடும்பம்லாம் இருக்கா. சுப்புராமன் குடும்பம் இருக்காளா? அவர் தான் மேலே போயிட்டாரே, அவர் காலமாயிட்டார் போல இருக்கு. பிள்ளைகள்லாம் இருக்கான். மடத்தில் வேலை பார்க்குறவாளுக்கு தான் மடத்து வீடு. பிள்ளைகள் இங்கே மடத்தில் வேலை பார்க்குறாளோ அப்படின்னு பெரியவா கேட்குறான். இல்லை, அவள்லாம் மடத்தில் வேலை பார்க்கல. அப்போ அவளுக்கு வீடு வேண்டாம், அவளை வெளியில் எங்கேயாவது வீடு பார்த்துக்க சொல்லுன்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட கூப்பிட்டு, நாளை மறுநாள் இந்த பாட்டி அந்த ஆற்றுக்கு போகணும்.
அவள் காலி பண்ணிடணும், இந்த பாட்டி அந்த ஆற்றுக்கு போகணும். நாளை மறுநாள் நல்ல நாள் தானேடா, நல்ல நாள் தான் பெரியவான்றா. அப்போ அந்த பாட்டி அந்த ஆற்றுக்கு போகணும், அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணனே அப்படின்றா. அந்த பாட்டிக்கு அந்த வீட்டை மாற்றிக்க சொல்லி அந்த வீடு நன்னா இருக்கும், ஒழுகாது, நீ அங்கே போய் இருங்கிற. அந்த பாட்டி மேலே அப்படி ஒரு வாஞ்சை. குழந்தையிலேருந்து வந்துட்டா இல்லையா, பாவம் கணவரையும் இழந்து சொத்தெல்லாம் மடத்துக்கு எழுதி கொடுத்துட்டு. அதனால் பாட்டி மேலே ஒரு வாஞ்சை. அந்த பாட்டி அங்கே போய் நீ அங்கே போயிரு அப்படின்னு பாட்டி சொல்கிறான். அந்த பாட்டி அங்கே போய் வசிச்சுன்னு இருக்கா. அதுக்கப்புறமா அவள் காலி பண்ணிட்டு போய்டுறா. அங்கே போய் பாட்டி வசிச்சுன்னு இருக்கா. எவ்வளோ ஒரு இது பாருங்க, அந்த தன் பக்தை கஷ்டப்படுறா அப்படின்னு உடனே ஒரு ஏற்பாடு இருக்குது. காமாட்சி கோயிலில் 2 மாதம் கழித்து இந்த சம்பவங்கள்லாம் நடந்து பாட்டி அந்த வீட்டுக்கு போனப்புறம் 2 மாதம் கழித்து காமாட்சி கோயில் தரிசனம்லாம் பண்ணிவிட்டு பெரியவா திரும்பி வரும்போது இந்த பாட்டி ஆற்று வழியாக வரா. அந்த வீட்டு ஒரு வாசலில் நிற்கிறான். அணுக்க தொண்டரை கூப்பிட்டு, பாட்டி ரொம்ப நாளாக வரல, என்னமோ தெரியல, உடம்பு சரியில்லையோ ஒன்றுமோ, நீ போய் உள்ளே பார்த்துட்டு வா போரிட்டு அப்படின்னு பெரியவா வாசல்லையே நிற்கிறான். இவா சிப்பந்திகள் உள்ளே போனால் ஒரு குமுட்டி 2 பாத்திரம், அவ்வளோதான். ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை பாட்டிக்கு. ஒரு ஓரத்தில் முடங்கி கிடக்கா. பாட்டிக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு. பாட்டி பெரியவா வாசலில் வந்து நிற்கிறான்னு உடனே அலறி பிடிச்சுன்னு தன் நார்மடியை சரி பண்ணிட்டு ஓடுறா. ஓடி போய் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறா. பரமேஸ்வரா, என்னை பார்க்க நீ நேராக வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாளை 3 பிரதர்ஷனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறா. பெரியவா ஆசீர்வாதம் பண்ணுற, உடம்பு எப்படி இருக்கு இப்போங்கிற, பரவாயில்லன்றான் பாட்டி. அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு பெரியவா அப்புறமா போகிறா. பாட்டி வரலேங்கிறதுக்காக என்னவும் வரக்கூடிய பாட்டியை கொஞ்ச நாளாக காணும்னா, ஒரு வாரமாக வரலையோ நம்ம பாட்டி உடம்பு சரியில்லைன்னு. அதுக்காக தான் வந்து அங்கே வசலில் நின்று பாட்டி எப்படி இருக்கான்னு கேட்டு அது ஒரு வாஞ்சை பாருங்க. அது ஒரு உண்மையான ஒரு பக்திக்கும் பகவானுக்கும் மட்டுமே புரிந்த ஒரு 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 பக்தி. அந்த நிலையை அவர்கள் மட்டும்தான் உணர முடியும். அப்பேற்பட்ட பக்தி இல்லையா? பாட்டிக்காக எங்கேயோ உலகமே பெரியவாளை பார்க்க காத்துண்டு நிற்கிறது மடத்தில். அந்த சர்வேஸ்வரன் இந்த பக்திக்காக அவன் வீட்டு வாசலில் நின்னான். இப்படி பண்டரிநாதன் போய் தன் பக்தனோட வீட்டு வாசலெல்லாம் போய் வேலை செய்கிறதும் உள்ளே போய் வேலை செய்கிறதுன்னு பண்ணானோ, அது மாதிரி மகாபிரிவா இந்த பாட்டிக்காக அந்த வீட்டு வாசலில் போய் நின்று எப்படி இருக்கோ தெரியல, ஜுரம் அடிக்கிறதோ என்னமோ, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு பாட்டி மேலே வாஞ்சை பெரியவாளுக்கு. அப்படி அந்த பக்தையோட அந்த பக்திக்கு பெரியவா காமிச்ச ஒரு அனுகிரகம் இது. தன் சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் இழந்துட்டு மடத்தோடு வந்து பெரியவா இருந்து தினம் வந்து பெரியவாள் தரிசனம் பண்ணுவா பாட்டி. இந்த வீடு கொடுத்துட்டாலோன்னு பெரியவா பாட்டிக்கு சொத்தை வந்து மடத்து கொடுத்துட்டா. பாட்டிக்கு வேறு என்ன அப்புறம் வேலை, நிம்மதியாக பெரியவாள் தரிசனம் பண்ண வேண்டியது, பூஜையை பார்க்க வேண்டியது, நிம்மதியாக வந்துன்னு இருந்தான். அது மாதிரி ஒரு பக்தையோட ஒரு ஆத்மார்த்தமான பக்தியை அப்படியே ஏற்றுக்கொண்ட மகாபரிவா. ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா. சந்திரசேகர பாகிமாம், சந்திரசேகர ரக்ஷமா. அதான் வெளியிலேருந்து பார்க்குறவாளுக்கு இன்னும் உரிமையாக இந்த பாட்டி பேசுகிறாளேன்னு இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. சின்ன வயசுலேருந்தே பாட்டி மடத்தில் இருக்கா. அந்த ஒரு உரிமையில் பாட்டி பெரியவாள்கிட்ட பேசுகிறா. அப்படி ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதனால தான். அந்த மாதிரி ஒரு சுவையான ஒரு பாட்டி, அந்த பாட்டியோட ஒரு பக்தி இது.